ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 5 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 பல் பூண்டு, 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி ஆறுனதும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதும் 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 1 பட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பூரிக்கு தான் பிடிக்கும். அதனால இன்றைக்கி நான் பூரி தான் செஞ்சேன். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்ததும் நம்ம தேவையான பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பசங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் பன்னீர் பிடிக்கும். அதனால நான் நிறையவே பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. பன்னீர் போட்டதும் ஒரு 2-3 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி மேலே தூவிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.